ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை மசாலா அல்லது முட்டை தொக்குனே சொல்லாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 6-7 பல்ல வெள்ளை பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதை ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே நான் 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறாங்க. அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் முட்டையை வேக வச்சு வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம அந்த முட்டையை இந்த எண்ணெயில் போட்டு இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷங்க இந்த எண்ணெயிலே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இது மேலே பட்டு பட்டுன்னு தெரிக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வதக்குனிங்கன்னா அவ்வளோக்கா தெரிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். மசாலா போட்டுக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா இதுவுமே மிளகாத்தூள் வாசம் போகிற வரைக்குமே இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டைலில் வச்சிங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாதத்தை கூடி தொக்கு மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்திங்கன்னா இது நல்லா பச்சை வாசம் கொஞ்சம் நேரம் போகட்டுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் இது மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா 2 கலர் கலரிக்கலாங்க. ஃபைனலாக கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற முட்டையெல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா முட்டையில் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி சிம்மில் வச்சே கொஞ்சம் நேரம் இது நல்லா வேகட்டுங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. நல்லா இப்போ கொதிச்சிச்சுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் முட்டை தொக்கு ரெடி ஆயிரும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.